டு வி லவ் மேக்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 3 கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். யூனிட் 3ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ். ஸோ ஒரு பாலினாமியல் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, அதுலேயும் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் ஸோ ஏதோ ஒரு பாலினாமியல் கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட்னால் எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் நார்மல் ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி போடுவோம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஸ்கொயர் ரூட். இங்கே க்யூப் 4 அதெல்லாம் வந்து கிடையாது. ஒன்லி டேரெக்டாக போட்டோம்னா இங்கே ஸ்கொயர் 2 இருக்குதா மீனிங். ஸோ ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவோம். ஸோ ஏதோ ஒரு ஸ்கொயர் ரூட், ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் பி ஆஃப் எக்ஸ், ஏதோ ஒரு கொஷினுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோன்னா வரக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு மாடில் வரும். ஸோ ஏன் மாட் போடுறாங்க? ஸோ மாட் இஸ் த மீனிங் என்ன, அதனோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்கு நீங்கள் மாட் போகிறீங்கன்னா வரக்கூடிய நெகட்டிவ் வேல்யூஸ் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் -4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் 11th வந்து இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா? அதில் வந்து காம்ப்ளெக்ஸ்லாம் வரும். பட் இதில் உங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஏதோ ஒரு வேல்யூ, அந்த வேல்யூக்கு நீங்கள் ஆன்சர் எடுக்கிறீங்க, அங்கே சப்போஸ் நெகட்டிவ் வேல்யூ வருதுன்னா மார்க்குள்ளே அந்த வேல்யூ போட்டும்போது அந்த நெகட்டிவ் வேல்யூஸ் இட்ஸ் கன்வெர்ட் டு பாசிட்டிவ் வேல்யூஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ -2 இருக்குது. ஓகேங்களா? ஒரு மார்க்குள்ளே வந்து -2 இருக்குன்னா இந்த ஈக்குவலுக்கு மாடில் -2 இருக்கிறது ஆன்சர் வரும்போது 2 கன்வெர்ட் ஆகிடும். மைனஸ் வேல்யூ நெக்லெக்ட் பண்ணிடலாம் மாடில் இருக்கும்போது மட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து மாட் வேல்யூஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ இந்த மெத்தட் மட்டும்தான் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்க போகிறீங்க இன் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் பற்றி பார்க்குறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஒன்றுமே கிடையாது, நார்மல் ஸ்கொயர் ரூட், அதுக்கு மாட் போடணும். இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் 3.19 பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த கொஷின்? ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷினுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். அகெயின் ஆஸ் யூஸ்வல் செகண்ட் ஒன். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 256 x minus a the whole power 8, x minus b the whole power 4, x minus c the whole power 16, x minus d the whole power 20. ஸோ இப்போது நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபை சொல்லிடுறேன். ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னு தெரியணும், ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போ ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கிளியர்? இதே ஸ்கொயர் ரூட்னு மைண்ட் வச்சுக்கோங்க. 4க்கு ரூட் எடுத்தோம்னா உங்களுக்கு 2, 9க்கு ரூட் எடுத்தால் உங்களுக்கு ஆன்சர் 3, 16க்கு ரூட் எடுத்தால் உங்களுக்கு ஆன்சர் 4. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸ்னால் என்னன்றது ஒரு நம்பரை அதே நம்பரால் 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது வரக்கூடியது தான் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இட்ஸ் அ சேம் ப்ராசஸ். ரூட்டுக்குள்ளே வரக்கூடிய நம்பர் இப்போ 4 இருக்குது, 4ஐ 2 × 2 இப்போ ரூட்டுக்குள்ளே வரக்கூடிய வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 9 எடுத்துக்கிறேன். இந்த 9 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 × 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஒரு நம்பர் அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது அப்போது இங்கே வந்து 9 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஆக்சுவலி 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இங்கே நம்ம பார்த்த மாதிரி இப்போ இதே தான் இங்கேயும் வரும். இங்கே 2 ஸ்கொயர் 4. ஓகேங்களா? இப்போ அதே 4க்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இங்கே இருக்கா, 4க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயரும் இங்கே இருக்கக்கூடிய ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 2 தான் ஆன்சராக வரும். அப்போ ரூட் 4ஓட ஆன்சர் 2. ஸோ ஒரு நம்பர் அதே நம்பரால் 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி டேரெக்டாக எழுதணும்னா உங்களுக்கு ஸ்கொயர். ரூட்டுக்குள்ளே வரும்போது சேம் ஒரு நம்பர் 2 டைம்ஸ் மல்டிபிள் ஆகும்போது அதனோட பவரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு சேம் நம்பர் வெளியே வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரூட்டாக வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பேசிக் கிளாஸில் கிளியராக பார்த்துருப்பீங்க. பட் ஐ ஜஸ்ட் ரிவைஸ்ட். ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட். இப்போது இது வந்து நம்ம பார்த்தது இட்ஸ் பேசிக் நம்பர்ஸ். ஆனால் இப்போது இங்கே வந்து உங்களுக்கு இன்க்ளூடட் வேரியபிள்ஸும் இருக்குது. ஓகேங்களா? நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேரியபிள்ஸ்னால் ABCD XNYZ. ஸோ இந்த மாதிரி நார்மல் ABCD வரக்கூடிய வேல்யூஸும் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போது இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி போடணும் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு இதில் வரக்கூடிய டவுட்ஸே வந்து அதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்பர்ஸ்க்கு எப்படின்றது பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து நம்ம வந்து இப்போ இங்கே வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ரூட் எக்ஸ். ஓகே? இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கிறேன். ஓகே? எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு நம்ம எக்ஸ் டேரெக்டாகவே போட்டுக்கலாம். ஆனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் க்யூப் வருது.
அப்போ இதுக்கு நம்ம எப்படி கேன்சலேஷன் பண்ணுறது அப்படின்னு ஒரு நிமிஷம் எல்லாருமே யோசிப்பீங்க. கரெக்ட்? ஓகே. இப்போது ரூட் எக்ஸை இன்னொரு டைப்பாகவும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 1/2 எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதலாம். தெரியுங்களா நிறைய பேருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னும் போது இந்த எக்ஸ் அப்படியே வரும். இந்த ரூட் வந்து உங்களுக்கு 1/2ன்னு உங்களுக்கு வந்து பவரில் எழுத முடியும். இது வந்து ஒரு மெத்தட். இப்போது இந்த கான்செப்ட் அப்படியே இங்கே இருக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் அங்கே இருக்குது. அப்போது எக்ஸ் இதை நீங்கள் எப்படி எழுதிக்கணும்னா, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. கரெக்டாக? ஓகே. இங்கே இருக்கக்கூடிய இங்கே இது என்ன ரூட்டு? ஸ்கொயர் ரூட். அப்போ அந்த 2 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு எங்கே வந்திருக்கு? டினாமினேட்டரில் வந்திருக்கு. ஸோ சேம் ஹியர் இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன வரும்? இந்த ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு 3 டிவைடட் பை 2ஆக கன்வெர்ட் ஆகிடும். இங்கே என்ன பவர் வருது? இங்கே வந்து எக்ஸ் பவர் 1 இருக்குதா மீனிங், அதனால 1 டிவைடட் பை 2. ஹியர் 3 இருக்கிறதுனால 3 டிவைடட் பை 2. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் 6 இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன? எக்ஸ் 6/2. கிளியர்? ஓகே. நவ் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேரியபிள்ஸ் வந்துச்சுன்னா டேரெக்டாக எடுக்க முடிஞ்சால், இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக ஸ்கொயர் பவர் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க முடியாத நம்பர் எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 6 இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பை 2 போட்டு இங்கே வரக்கூடிய வேல்யூஸ் கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணி போடுங்க. கேன்சல் பண்ண முடியாதுன்னா பண்ண வேண்டாம். ஸோ இங்கே 1 2s are 2, 3 2s are 6. அப்போ எக்ஸ் க்யூப்னு வரும். கிளியர்? ஓகே. இது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய வேரியபிள்ஸை இந்த மாதிரி கேன்சலேஷன் பண்ணி, அதாவது இங்கே என்ன பவர் வருதோ இதில் பாதி உங்களுக்கு ஆன்சராக வரும். தட் மீன்ஸ் 6/2 பண்ணுறதுனால 3. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் 9 வராது. ஸோ ஐ டேக் 10. அப்போ 10/2னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் பவர் 5. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து நார்மல் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது ஈஸி. 15 ஸ்கொயர் என்ன, 14 ஸ்கொயர் என்ன. ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து 1 to 20 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ 15 ஸ்கொயர், 20 ஸ்கொயர், 19 ஸ்கொயர் எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுருக்கணும். இதுக்கப்புறமா உங்களுக்கு ரூட் எடுக்கிறது வந்து ஈஸியாக வந்துடும். இந்த ஸ்கொயர் தெரிஞ்சுனாவே உங்களுக்கு ரூட் ஈஸிலி தெரிஞ்சிடும். அண்ட் ஸோ ஒரு வேரியபிள்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பேசிக். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இங்கே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இது புரியலைன்னா இங்கே சொல்கிறது புரியாது. ஸோ இது எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகே. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கொஷின் செட்டு எழுதியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் கொஷினுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ நம்ம 1 by 1 போக போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பருக்கு முதல்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 to 20 வரைக்கும் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர்ஸ். ஓகே. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மாதிரி எல்லோரும் தெரிஞ்சவங்க 256 எதனோட ஸ்கொயர்ன்றது டேரெக்டாகவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. தெரியாதவங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. நவ் ஸோ 256 இங்கே இருக்குது. அந்த 256 எழுதிக்கோங்க. 256க்கு ஃபஸ்ட் இந்த லாஸ்ட்லேருந்து ஹவு மெனி நம்பர்ஸ் இருக்கோ அதுலேருந்து 2 நீங்கள் பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே இருக்கிறதே 3 நம்பர். ஸோ லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் பிரிச்சுட்டு இங்கே ஒரே ஒரு நம்பர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு நம்பருக்கு நம்ம வந்து ஸ்கொயர்ஸில் பார்க்கணும். 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9 அந்த மாதிரி. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு 2 தான் இருக்குது. அப்போ நான் 2 2s are 4, இதை விட பிக்கஸ்ட் நம்பர் போயிடுது. ஸோ ஐ டேக் 1 1s are 1. கிளியர்? ஓகே. ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2லேருந்து 1 போச்சுன்னா 156. இப்போது இங்கே என்ன வேல்யூ வருதோ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போது 1 × 2 2. ஓகே. ஓகே. இப்போது 2 கூட இங்கே வரக்கூடிய என்ன நம்பர் வருதோ இதே நம்பர் தான் இங்கே வரணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 21னா 21 × 1. இங்கே 1னா இங்கேயும் 1, இங்கே 2னா இங்கேயும் 2, இங்கே 3னா இங்கேயும் 3. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே 2 சேம் நம்பர் தான் போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் வரக்கூடிய நம்பரு சேம் நம்பர். ஓகேங்களா? அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். கிளியர்? ஓகே. இப்போது இங்கே வந்து 1 × 2 2 போட்டாச்சு. இப்போது நான் வந்து போட்டு பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 100 சம்திங் இருக்கிறதுனால 23 × 3. ஓகே. 24 × 4, 25 × 5. ஸோ இங்கே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய 2 சேஞ்ச் ஆகக்கூடாது. பட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வேல்யூஸ் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கணும். 3னா 3, 4னா 4, 5னா 5.
இந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்பராக மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, நமக்கு தேவையான ஆன்சர் என்னது 256க்கு உங்களுக்கு தேவையான ஆன்சர் என்னது, எஸ் உங்களுக்கு வந்து 156. நீங்கள் 256க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். 256க்கு கண்டுபிடிக்கும் போது நமக்கு இப்போது இங்கே வந்து 1 கூட மல்டிபிள் பண்ணி 2 போட்டுட்டோம். இப்போ 2 கூட நம்ம எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரணும், 156 வரணும். ஸோ இப்போ 156 வரணும்னா இந்த மாதிரி 1 நீங்கள் மல்டிபிள் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். 21 × 1 என்ன வருது, 22 × 2 என்ன வருது, 23 × 3. ஸோ இந்த மாதிரி 1 by 1 போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேல்யூக்கான ஆன்சர் 156 வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கிளியர்? ஸோ வந்து நான் இது 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 26 × 6. ஸோ இந்த ஆன்சருக்கு தான் உங்களுக்கு வந்து 156 வேல்யூஸ் வரும். கிளியர்? ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அப்போ இங்கே என்ன வரும், இங்கேயும் 6 தான் வரும், இங்கேயும் 6 தான் வரும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 150. இதனோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு 0ல் வரணும். ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் 0 வரணும். இங்கே வரக்கூடிய வேல்யூஸில் 2 ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன போடணும், 2 2s are 4 போடணும். கிளியர்? ஓகே. இங்கே 2 தான் இருக்குது. ஸோ ஐ டேக் 1 1s are 1. கிளியராக? ஸோ இந்த மாதிரி இங்கே ரெண்டும் சேம் நம்பராக இருக்கணும், இங்கே வரக்கூடிய வேல்யூஸ் சேமாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்தும் நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். கிளியர்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 256க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது எப்படின்றது நம்ம கிளியராக போட்டாச்சு. ஸோ சேம் நம்பர் வரணும். இங்கே கொடுக்கறது கூட நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். தென் இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்க சேமாக வர மாதிரி நீங்கள் 1 by 1 மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிளியர்? ஓகே. இப்போது ஒரு நம்பருக்கு டேரெக்டாக ஸ்கொயர் ரூட் தெரியணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொல்லியிருக்கேன், ஸ்கொயர்ஸ். தெரியாதவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 256க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆன்சர், 16. இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுக்கு 16. அப்போ 16 ஸ்கொயர் உங்களுக்கு 256. டேரெக்டாக தெரிஞ்சவங்க டேரெக்டாகவே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ இங்கே வரக்கூடிய வேரியபிள்ஸ் பார்க்க போகிறீங்க. இங்கே வரக்கூடிய வேரியபிள்ஸ் சேமாக இருந்தால், ஒரே மாதிரி இருந்தால் எப்படி வரும், ஸோ அது வந்து உங்களுக்கு நான் ஒரே மாதிரி வரக்கூடிய சம்ஸில் சொல்கிறேன். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ஒரே டைமில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா. இப்போ இங்கே எல்லாமே வேறு வேறு வேரியபிள்ஸ். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அப்போ இங்கே வர்றதில் என்ன வேல்யூஸ் தான் வரும், இதில் இருக்கிறதுலே உங்களுக்கு பாதி வேல்யூ தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x - a ஹோல் பவர் 8 இருக்குது. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன். அப்போது உங்களுக்கு இது எப்படி மாறும், x - a 8/2 கன்வெர்ட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு பாதி வேல்யூன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், x - a பவர் 4 உங்களுக்கு வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு 1 போடணும். சார் இது ஈஸின்றதை நம்ம டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ x - a ஹோல் பவர் 8ல் பாதி 4, தென் x - b 4ல் பாதி 2, தென் x - c 16ல் பாதி 8, தென் x - d 20ல் பாதி 10. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸஸ் ஆர் 9th 8th நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்ருப்பீங்க. இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த 1 லைன் டேரெக்டாக புரியும், இல்லைனா புரியாது. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளியர்? ஸோ கோயிங் டு செகண்ட் ஒன் நவ். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 a power 8 b power 12 c power 16 divided by 81 f power 12 g power 4 h power 14. ஸோ கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் வந்து நான் எகெயின் எடுத்து திரும்ப எழுதிக்கிறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன வேல்யூஸ் வந்திருக்கு, 144 a power 8 b power 12 c power 16 then divided by 81 f power 12 then g power 4 then h power 14. ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டுமே நார்மல் நம்பர்ஸ் தான். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து கேன்சலேஷன் பண்ண முடியும்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ இப்போது 144 81 ரெண்டுமே வந்து 9 டேபிளில் கேன்சலேஷன் ஆகும். ஸோ நான் கேன்சலேஷன் பண்ணுறேன். 9 9s are 81, தென் ஹியர் 144 1 9s are 9, பேலன்ஸ் 5 54. ஸோ 6 9s உங்களுக்கு 54 வரும். கிளியர்? ஸோ நீங்கள் கேன்சலேஷன் கிளியராக பண்ணி பாருங்கள். அப்போது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ 16 a power 8 b power 12 c power 16 divided by 9
f பவர் 12 g பவர் 4 h பவர் 14. ஸோ இது நான் கேன்சலேஷன் ஆனதுனால கேன்சலேஷன் பண்ணிவிட்டேன். 1 9s are 9, தென் பேலன்ஸ் வந்து 14ல் 9 போச்சுன்னா 5 வரும். அப்போ 54 கன்வெர்ட். ஸோ 6 9s are 54. கிளியர்? ஓகே. ஸோ இப்போது 16க்கு 9 இட்ஸ் நார்மல் சின்ன நம்பர் தான். ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் தெரியும். 16 எதனோட ஸ்கொயர் ரூட்னா எஸ் 4 ஸ்கொயர் வரும். சாரி 16 வந்து உங்களுக்கு 4 ஸ்கொயர் 16 வரும். 9 வந்து உங்களுக்கு 3 ஸ்கொயர் 9 வரும். கிளியர்? ஓகே. அப்போது உங்களுக்கு வந்து 4 ஸ்கொயர்னும்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒரே ஒரு 4 தான் வெளியே வரும். 9ன்றதும் 3 ஸ்கொயர் வரும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஒரே ஒரு 3 தான் வெளியே வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 4/3. கிளியர்? ஓகே. ஸோ நார்மல் வேரியபிள்ஸ் பார்த்துருக்கோம் a பவர் 8. ஸோ வரக்கூடிய வேல்யூஸில் எல்லாமே உங்களுக்கு என்ன எவ்வளோ தான் வெளியே வரும்? ஸ்கொயர் ரூட்லேருந்து வேரியபிள்ஸ் வெளியே எடுக்கும்போது பாதி இங்கே என்ன பவர் இருக்கோ அந்த பவரில் பாதி தான் வரும். ஸோ a பவர் 8 வந்து உங்களுக்கு என்ன a பவர் 4, b பவர் 6, c பவர் 8 அண்ட் f பவர் உங்களுக்கு என்ன வரும்? அங்கே 12 இருக்குது. சாரி f பவர் இங்கே 12 இருக்கிறது உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடும்? 6ஆக கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் தென் g ஸ்கொயர் இங்கே 4 இருக்கிறதுனால ஸ்கொயர் அண்ட் தென் h பவர் 7. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். கிளியர்? ஸோ இதோட முடியுது. பட் ஆக்சுவலி நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னா நம்ம ஸ்கொயர் ரூட் போடுறோம்னா ஸ்கொயர் ரூட் போட்டவே என்ன வரும்னு சொல்லியிருக்கோம். ஸ்கொயர் ரூட்லேருந்து வேல்யூ எடுத்தவே நீங்கள் என்ன பண்ணணும்? மாட் போடணும். ஸோ வேரியபிள் வந்து வேரியபிளுக்கு கம்பல்சரி போடணும், நம்பருக்கு போடணும் கூட அவசியம் இல்லை. ஸோ இந்த வேரியபிளுக்கு நீங்கள் இதை போட்டுக்கணும் இல்லையா, இதுதான் மாட். ஸோ மாட் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம்முக்கும் விட்டுட்டோம். ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் என்ன போடணும்? மாட் வந்து கம்பல்சரி போடணும். கிளியர்? ஓகே. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இது மாட் தானே, இது ஜஸ்ட் அ கோட். ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இந்த கோட் போடலன்னா உங்களுக்கு 1/2 மார்க் மிஸ் ஆகும். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் இந்த மாட் அப்படின்ற இது வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இவ்வளோ தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக புரியாதவங்க வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட கொஷின்ஸ் கேளுங்க. பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.